வணக்கம். ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோர்டன் நாட்டு தலைவர்களுடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. விமான கட்டணங்கள் முழு வீச்சில் கண்காணிக்கப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிஜேபி மேலிட பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணையில் மத்திய துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4 நாள் அரசுமுறை பயணமாக ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக ஜோர்டான் செல்லும் பிரதமர் மன்னர் 2ஆம் அப்துல்லா பின் அல் ஹுசைன் மற்றும் அந்நாட்டு பிரதமர் ஜாஃபர் ஹசன் ஆகியோருடன் விரிவான பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். அம்மானில் இந்திய வம்சாவளியினரை சந்திக்கும் பிரதமர் உரையாற்றுகிறார். இந்தியா ஜோர்டான் இடையிலான தூதரக உறவுகள் நிறுவப்பட்டதன் 75வது ஆண்டில் பிரதமர் அந்நாட்டிற்கு செல்வது முக்கியத்துவம் பெறுகிறது. அம்மானிலிருந்து தமது பயணத்தின் 2ஆம் கட்டமாக நாளை எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபா செல்லும் பிரதமர் விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதுடன் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்திலும் உரையாற்றுகிறார். தமது பயணத்தின் 3வது மற்றும் இறுதி கட்டமாக நாளை மறுநாள் ஓமன் தலைநகர் மஸ்கட் செல்லும் பிரதமர் ஓமன் மன்னருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணியை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இவ்வெற்றி நாடு முழுவதும் உள்ள இளம் விளையாட்டு வீரர்களுக்கு உத்வேகம் அளிப்பதோடு ஸ்குவாஷ் விளையாட்டை மேலும் ஊக்குவிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். பிரதமருக்கு எதிராக ஆட்சேபகரமான கருத்துக்களை காங்கிரஸ் தலைமை தெரிவித்ததாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே நிலவிய கடும் வாக்குவாதங்களால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஊர்வலத்தின் போது பிரதமருக்கு எதிராக காங்கிரஸ் கூறிய கருத்துக்கள் தொடர்பான பிரச்சினைகளை எழுப்பி அதற்கு கண்டனம் தெரிவித்தார். இத்தகைய கருத்துக்கள் துரதிருஷ்டவசமானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் கூறினார். இப்பிரச்சினையில் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை நண்பகல் வரை முதலில் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் நிலவிய கூச்சல் குழப்பங்களால் பிற்பகல் வரை அவை நடத்தும் அலுவலர் அவையை ஒத்திவைத்தார். மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. அவை இன்று கூடியதும் மத்திய அமைச்சர் திரு JP நட்டா காங்கிரஸ் கூறிய கருத்துக்கு மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தியும் மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனால் அமளி நிலவவே அவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் அவையை நண்பகல் வரை ஒத்திவைத்தார். இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கிரண் ரிஜிஜு காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியும் நாடாளுமன்ற அவைகளில் இருந்து மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய ஜனநாயக கூட்டணி யாரையும் அவதூறாகவோ அச்சுறுத்தும் வகையிலோ அவமதித்தது கிடையாது என்றும் திரு ரிஜிஜு குறிப்பிட்டார். சிவில் விமான போக்குவரத்து கழகத்தின் தலைமையகத்தின் கண்காணிப்பு பிரிவு விமான கட்டணங்களை முனைப்புடன் ஆராய்ந்து வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் உள்நாட்டு போக்குவரத்து சேவையோடு வெளிநாட்டு சேவைக்கான கட்டணங்களும் கண்காணிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். விமான கட்டணங்கள் உயரும் போதெல்லாம் அமைச்சகம் தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை எடுப்பதாக கூறினார். இண்டிகோ விமான போக்குவரத்து நெருக்கடியால் தினசரி போக்குவரத்து பெருமளவு ரத்து செய்ய போது அமைச்சகம் தலையிட்டு விமான கட்டணங்கள் நியாயமாக இருப்பதை உறுதி செய்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார். விமான கட்டணம் அதிகமாக இருப்பதாக விமான பயணிகள் கருதினார் ஏர் சேவா இணையதளம் மூலம் அமைச்சகத்திற்கு ஸ்கிரீன்ஷாட் மூலம் அனுப்பலாம் என்றும் கூறினார். அமைச்சகம் சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 11 ஆண்டுகளில் 46% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா செறிவூட்டப்பட்ட 4வது பெரிய நிலக்கரி மையமாக திகழ்கிறது என்றார். சென்ற ஆண்டு நாட்டின் 1 பில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தியால் 8% அளவிற்கு இறக்குமதி குறைந்ததாக சுட்டிக்காட்டினார். காற்றாலை மின் உற்பத்தி திறன் தற்போது 53 கிலோ வாட்டாக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார்.
எரிசக்தியில் கடந்த 11 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு சீர்மிகு நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை வழங்கியதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 75வது நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். நாட்டின் ஒற்றுமையை நிலைநாட்ட சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்து அவர் ஆற்றிய அளப்பரிய சேவை என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று தெரிவித்துள்ளனர். மத்திய தலைமை தகவல் ஆணையராக முன்னாள் IAS அதிகாரி திரு ராஜ்குமார் கோயல் இன்று பதவியேற்றார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொது குறைதீர்ப்புத் துறைகளின் செயல்பாடு குறித்த நவம்பர் மாத அறிக்கையை மத்திய அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி சென்ற மாதம் 42,000 குறைகளுக்கு சராசரியாக 16 நாள் கால அவகாசத்தில் மத்திய அமைச்சகங்கள் தீர்வு கண்டுள்ளதாக இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு, அஞ்சல், மத்திய நேரடி வரி வாரியம், சுங்கத்துறை உள்ளிட்டவை அட்டவணை தரவரிசையில் முன்னணி இடங்களை பெற்றிருப்பதாகவும், நாடாளுமன்ற விவகாரம், மின்சாரம், நிலக்கரி துறைகள் அதற்கடுத்த இடத்தை வகிப்பதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பிஜேபி சார்பிலான நிலைப்பாடுகளை மேற்கொள்ள மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலை தேர்தல் மேலிட பொறுப்பாளராக பிஜேபி நியமனம் செய்துள்ளது. மத்திய அமைச்சர்கள் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால், திரு முரளிதர் மோஹல் ஆகியோர் இணை பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் வருடாந்திர பணவீக்க விகிதம் சென்ற மாதம் 0.32% இருந்தது. இது அதற்கு முந்தைய மாதத்தை காட்டிலும் 0.89% குறைவாகும். மாதாந்திர அடிப்படையில் மொத்த விலை குறியீடு எண் 0.71% அதிகரித்துள்ளதாகவும் மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் விநியோகம் இன்று தொடங்கியது. வரும் 23ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கட்சி தலைமை அலுவலகத்தில் படிவங்களை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையை மத்திய தேசிய துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநர் திரு கிரிதர் தலைமையிலான இக்குழுவினர் தேக்கடியிலிருந்து படகு மூலம் அணைக்கு சென்று பிரதான அணை, பேபி அணை, மதகுகள், நீர்மட்டம், சுரங்கப்பாதை, கசிவு நீர் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் பார்வையிட்டனர். இந்த ஆய்வு அடிப்படையிலான அறிக்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவரிடம் சமர்ப்பிக்கப்படும். திருப்பூரில் முறையான திடக்கழிவு மேலாண்மையை 3 மாதத்தில் அமல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு நகராட்சி நிர்வாக இயக்குநர் திரு மதுசூதனன் தெரிவித்திருக்கிறார். திருப்பூர் மாநகராட்சியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் இதற்காக 7,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். எங்களுடைய மாநகராட்சி சார்பில் வீடுகள் தோறும் குப்பை கலெக்ட் பண்ற வேலை அதை ஒழுங்கா செய்ய மிக முக்கியமானது. மக்கும் குப்பை, மக்காத குப்பை பிரிக்கிறதுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நேரடியா வீட்டிலேயே பேசிட்டு நம்ம ஏன் இது பண்ண வேண்டியது இருக்குது, டம்பிங்கே தேவையில்லாத அளவுக்கு வேஸ்ட் செக்ரிகேட் பண்ணி எல்லாமே ப்ராசஸ் பண்றதுக்கு மாநகராட்சி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறது. இதுக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 3,469 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் இன்று சங்காபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி சென்னை காட்டாங்குளத்தூர் SRM வேளாண்மை கல்லூரியில் இன்று நடைபெறுகிறது. வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் தென்னிந்தியாவிலிருந்து 100 பல்கலைக்கழகங்கள் பங்கேற்கின்றன. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி லக்னோவில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 5வது இறுதிப் போட்டி வரும் வெள்ளிக்கிழமை அகமதாபாத்தில் நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோர்டான் நாட்டு தலைவர்களுடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. விமான கட்டணங்கள் முழு வீச்சில் கண்காணிக்கப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிஜேபி மேலிட பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணையில் மத்திய துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.